ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது சுட்ட கத்திரிக்காய் கடைசல். இதை ஒரு சில சைடு கொத்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துருவோம் வாங்க. கத்திரிக்காய் 1, சின்ன வெங்காயம் நான் ஒரு 8லேருந்து 10 வரலும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு ஹாஃப், 3 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, 3 பல் பூண்டு. பூண்டு ஆப்ஷனல் தான். கொத்தமல்லி, கருவேப்பிலை, புளி சின்னதாக அளவு. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை சுடுறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு கொஞ்சம் குத்திடுங்க அப்படி உள்ளே. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு உள்ளெல்லாம் நல்லா வேகும். அதனால் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் உள்ளே குத்திக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு மேலே வெந்திருக்கும், உள்ளே காய் வெந்திருக்காது. இங்கே பாருங்கள், நான் காய் ஃபுல்லாக குத்தியிருக்கேன். இப்போ நம்ம இதை சுட்டரலாம். நான் அதை திருப்புறத்துக்காக இந்த ஃபோர்க்லேயே அப்படி வச்சுருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது கம்பி கூட வச்சுக்கலாம். நம்ம இந்த சிக்கு எடுக்கிற வைக்கிற கம்பி எதில் வேணுமாலும், இல்லை குழிப்பணியாரம் திருப்புற கம்பி, இந்த மாதிரி. ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வேகட்டும், அதுக்கப்புறம் திருப்பி எல்லா பக்கமும் வேக வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் சுட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த பக்கம் அடுத்த சைடு கொஞ்சம் அப்படியே வச்சுக்குவோம். உங்களுக்கு இங்கே பாருங்கள் தெரியுதா? இந்த மாதிரி எல்லா சைடுமே நம்ம கத்திரிக்காயை சுட்டு எடுத்துக்குவோம். இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளேம் இப்படி வரனால இந்த பின் பக்கமும் இங்கே முன் பக்கமும் நல்லா சுட்டுருக்கு. ஆனால் நடுவில் இருக்கிறது பாருங்கள் சூடாமல் இருக்குது. இதுக்கு நீங்கள் இதை கொஞ்சம் காய் இப்படி நவுத்திக்கலாம். இல்லை உங்களுக்கு இது இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஃபுல்கா போடுற அந்த இது வச்சுருந்தீங்கன்னா அதில் வச்சும் சுட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த நடுவில் இருக்கிறதும் ஃபுல்லாக சுட்டுட்டு கடைசியாக பின் பக்கத்தை இப்படி வச்சு சுட்டுக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக சுட்டுக்குவோம். காய் சுட சுட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோல் அதுவாகவே வந்துடும் உங்களுக்கு கொஞ்சம். இப்போ இது நல்லா சுட்டாச்சு. இதை இப்படி எடுத்து வச்சிடலாம். இதை ஆறுனோன்னையும் இந்த காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த தோலெல்லாம் உரிச்சிடலாம். உங்கள் கை பொறுக்கிற சூடு வந்தோடனே இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த தோல் எல்லாமே இப்போ உரித்து எடுத்துடலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு. இது காம்பு எதுக்கு எடுத்ததுக்கப்புறம் கட் பண்ணுறதுன்னா உங்களுக்கு சுடும் போது ஈஸியாக இருக்கும் இப்படி பிடிச்சிக்கிட்டு சுடுறதுக்கு. இப்படி உரிக்கும் போது உங்களுக்கு நல்லா ஈஸியாக இப்படி பாருங்கள் உறிஞ்சி வந்துருச்சு. உங்களுக்கு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி உரிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ ஃபுல்லாக எல்லா தோலும் உரிச்சிட்டு இந்த இதை காம்பை கட் பண்ணிட்டேன். இப்போ இதை நீங்கள் ஏதாவது வேறு ஒரு பவுலில் நல்லா வெந்துச்சு பாருங்கள், தொடுறதுக்கே வரல. இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா ஆறிடுச்சுன்னா கையிலையும் பண்ணிக்கலாம், இல்லை மத்து வச்சும் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு எப்படி வெந்திருக்குன்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். மத்து இல்லை கை இந்த மாதிரி கரண்டி வச்சு கூட நம்ம நல்லா இதை மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம மசிச்சுக்குவோம். இப்போ சுட்ட கத்திரிக்காயை இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ வாங்க தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அதான் நல்லெண்ணெய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் விட்டுருக்கேன். தாளிக்க 1/4 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சோடனையுமே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம். சீரகம் போட்டோடனே நீங்கள் பூண்டு போட்டுக்கிற மாதிரி இருந்தால் அந்த குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டு. இப்போ வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டுமே கூட போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் வேணாம் அப்படின்னா. வெங்காயம், பச்சை மிளகாய். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்குவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி.
இது வரல இதில் உப்பு போடலை, இனிமேல் இதில் உப்பு எல்லாமே போட்டுக்கலாம். உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். ஏன்னா நம்ம 3 மிளகாய் தான் போட்டிருக்கோம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு போட்டுக்கோங்க. தனியாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்குவோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணோன்னையும் நம்ம வச்சுருக்க புளியை வந்து சேர்த்துக்குவோம். சும்மா கொஞ்சமாக புளி சேர்த்தா போதும். இது வந்து உங்களுக்கு சப்பாத்திக்கு, பொங்கலுக்கு, ஒயிட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கு வச்சுக்கிறவங்க வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக கரம் மசாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கடைசியாக வந்து நீங்கள் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு இறக்கிடலாம். சுட்ட கத்திரிக்காய் கடைசல் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.